ஃப்ரெண்ட் கால் பண்ணும்போது எப்போவுமே சொல்லுவான், என்னோட ஹஸ்பண்ட் 5 மினிட்ஸ்லேயே சப்பாத்தி மாவு பெசஞ்சிருவாரு. சூப்பர் சாஃப்ட்டா வரும்ன்னு சொல்லிட்டு. நீயே சுடு தண்ணி ஊத்தி விரசுற. நான் எப்போவுமே சுடு தண்ணி ஊத்தி தான் விரசுவேன். அதுவே சாஃப்ட்டா தான் வரும். இன்னைக்கு அவ சொன்ன டிப்ஸை கேட்டு பச்சை தண்ணி ஊத்தி, அம்மா ஒரு 1/2 அன் ஹவரா பெசன்னு பெசஞ்சு உருண்டை பிடிச்சு குடுத்தாங்க. கட்டைய வச்சு தேய்ச்சா அது ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. கொஞ்சம் விரிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. போட்டு எடுத்தா சூப்பரா வரும்ன்னு சொல்லிட்டு கல்லுல போட்டு எடுத்தேன். அதுவே ஹார்டா தான் இருந்துச்சு. இதுக்கு வந்து சுடு தண்ணி ஊத்தியே விரசிருக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். யூசுவல் வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் மட்டும் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகா, 5 6 கேஷ்யூ நட் எல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்குமே தொட்டு சாப்பிட்டா பிடிக்காது. நல்லா ஊற்றி குழச்சி சாப்பிட்றது தான் பிடிக்கும். இது வந்து எல்லா குருமாக்குமே இந்த பேஸ்ட் வந்து ஊற்றினா அதில் கிரேவி வந்து சூப்பராக வரும். அந்த 5 மினிட்ஸ் சப்பாத்தி எப்படி 5 மினிட்ஸில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா டீட்டெயிலாக கேட்டு அப்புறமா ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றிக்கிட்டே சும்மா சொல்லக்கூடாது. கிரேவி வந்து சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சு. அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.